அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அலகு 8 சிறுகதை வ.வி.செய்யர். அவரைப் பற்றிய குறிப்புகள். முதல் தலைப்பே நமக்கு வ.வி.செய்யர் தான். அவரு 1881 முதல் 1925 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. தமிழ் சிறுகதை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டா, நமக்கு வ.வி.செய்யர் தான். தேசிய பாதிரி அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு. இந்த வ.வே.சு. ஐயர் அப்படின்னு சொன்னோம்னா, வரகணநேரி அப்படின்னு சொல்லுவாங்க. வேங்கட சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் திருச்சியிலும், ரங்கூனிலும் வழக்கறிஞராக பணியாற்றினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, தேசிய வீரராக மாறினார். யார் கூட சேர்ந்ததால இவர் தேசிய வீரராக மாறினார் அப்படின்னா, சாவர்களுடன் சேர்ந்ததால இவர் ஒரு தேசிய வீரராக மாறினாரு. இவர் ஒரு கட்டுரை எழுதினதுக்காக என்ன பண்றாங்கன்னா, 9 மாத சிறையில அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவர் எழுதிய சிறுகதை தொகுப்பு அப்படின்னா, மங்கையர்க்கரசி காதல். அது எப்ப வெளிவந்தது அப்படின்னு கேட்டோம்னா, 1927ல 1927 தான் வெளிவந்தது. ஆனா, அவர் எழுதிய காலம் பார்த்தோம்னா, 1915 முதல் 1917 வரை எழுதப்பட்டதுன்னு சொல்லுவோம். இவருடைய இது எந்த இதழ்ல வந்துச்சு? வ.வி. செய்யருடைய இதழ் அப்படின்னு கேட்டோம்னா, பாலபாரதி அப்படின்னு ஒரு இதழ் இருக்குது. ஆனா, அந்த மங்கையர்க்கரசி காதல் அப்படின்னு பார்க்கும்போது, அது ஒரு 8 தொகுதிகளை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். 8 கதைகளின் தொகுப்பு தான் இந்த மங்கையர்க்கரசி காதல். அதுல முதல் தான் என்னது? குலத்தங்கரை அரசமரம். இந்த 8 கதைகளையும் 3ஆ பிரிக்கிறாங்க. 1 வரலாற்று கதைகள். அந்த குலத்தங்கரை அரசமரம் மட்டும் தன்னுடைய வரலாறு சொல்ற மாரி இருக்கும். மீதி 3 கதைகளும் தழுவல் கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி 4 கதைகள் இருக்குல்ல, அது சொந்த படைப்புகள். இவருடைய கதையின் பாடுபொருள் அப்படின்னு கேட்டோம்னா, இவருடைய கதைகள்ல எல்லாத்துலயும் எதுன்னு இருக்கும்னா, காதலும், வீரமும் இருக்கும். அதுக்கப்புறமா இவர் எழுதிய அ அழேல் இழக்கே அப்படின்ற கதை, குடும்பத்தை விட நாடு தான் உயர்ந்தது அப்படின்ற கதையை காட்டுகிறது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அந்த குளத்தங்கரை அரச மரம் அப்படின்ற சொன்ன கதை இருக்குல்ல, அதுதான் முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு அப்படின்னு கேட்டோம்னா, மங்கையர்க்கரசி காதல். அதுதான் 8 பகுதிகளை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா குளத்தங்கரை அரச மரம் அப்படின்ற சொன்ன கதை தான் முதல் சிறுகதை தொகுப்பு அப்படின்னுவோம். அதுல யார் பாத்திரங்களாக இடம்பெறுவாங்கன்னா, இந்த ருக்மணியும் நாகராசன் தான் 2 பேரும் தான் அதுல கதாபாத்திரமா இடம்பெறுவாங்க. இந்த கதை குளத்தங்கரை அரச மரம்ன்ற கதை தமிழ்நாட்டை முழுவதாய் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, காளிதாசன் மேற்கோள் காமிக்கிற மாரி, காளிதாசன் யார மேற்கோள் காமிப்பாரு? ஜூலியட்ட. அது மாரி இவர் என்ன பண்றாருன்னா, ருக்மணியும் நாகராசனையும் மேற்கோள் காமிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் அமைத்த கதைமாந்தர்கள் அனைவரும் இவர் அமைக்கிறார்ல, அவருடைய கதைகள்ல இருக்கிற கதைமாந்தர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, உயர்குடியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்னா, அனார்கலி, லைலா, கமலம், மாதவி, ருக்மணி இவங்க எல்லாமே இவருடைய கதைகள்ல உயர்குடியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா, விஜயத்தின் காரியஸ்தா அப்படின்ற ஒருவரை தவிர மீதி எல்லாருமே இவருடைய கதைகள்ல எப்படி இருப்பாங்கன்னா, உயர்குடியை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய கதைகள் எப்படி இருக்கும்னா, கதைமாந்தர் கூறுவதாக அமைந்த கதைகளை விட ஆசிரியர் கூற்றாக தான் நிறைய கதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஐயர் 2 கதைகளுக்கு சூசிகை எழுதியுள்ளார். அப்ப சூசிகைன்னா என்ன? சூசிகை என்பது சிறுகதையின் பின்னணியாக வரும். அப்ப சூசிகையை பயன்படுத்தியவர் அப்படின்னு கேட்டோம்னா யாருன்னா வ.வி. செய்யர். இவரு எத்தனை கதைகள்ல சூசிகையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா 2 கதைகளுக்கு சூசிகளை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 20ஆம் நூற்றாண்டு தமிழ் சிறுகதை வளர்ச்சிக்கு மூலபுருஷன் அப்படின்னு கேட்டோம்னா யாரு அப்படின்னா வ.வி. செய்யர் தான். அப்ப 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் கதை சிறுகதை வளர்ச்சிக்கு மூலபுருஷன் என்று அழைக்கப்படுவர் யாரு? வ.வி. செய்யர். அடுத்தது வ.வி. செய்யர் பண்பட்ட கலைஞர் என்ற நிலையில பேசுகிறார். இவர் இவரையும் மாதவியாவையும் என்ன பண்ணா ஒப்பிட்டு பேசுவாங்க. அப்ப மாதவியா எப்படி இருப்பாரு அப்படின்னா, சமூக சீர்திருத்தவாதியாக குரல் கொடுப்பவரு. மாதவியா என்ன பண்றாருன்னா, மாதவியா நமக்கு தெரியும் குசிகர் குட்டி கதைகள் அப்படின்னு. அவர் எப்படி இருப்பாருன்னா, சமூக சமூக சீர்திருத்தவாதியாக இருப்பாரு. ஆனா, வ.வி. செய்யர் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டோம்னா, பண்பட்ட கலைஞர். இவருடைய இதுல கலைநயம் இருக்கும். யாருடைய இதுல? வ.வி. செய்யறதுல கலைநயம் இருக்கும். அதே மாதவியாதுல கருத்து நயம் இருக்கும். இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலத்துல திருக்குறள் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு. கம்பராமாயணம் ஆஃப் ஸ்டடி அப்படின்ற இதையும் எழுதியிருப்பாரு. தமிழின் மகிமையை ஆங்கில மக்களுக்கு உணர்த்தியவர் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்தான் அப்படின்னு சொல்லுவோம்.
சூசிகை காணப்படும் கதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய சூசிகள் மங்கையர்க்கரசி காதல், காங்கேயன், லைலா மஜ்னு, அழகன் நட்கே இதுலலாம் சூசிகை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இவரு எழுதிய நமக்கு தமிழ் அப்படின்னா கம்பராமாயணம் சுருக்கம். அத வந்து பாலகாண்டத்துல 1917ல எழுதியிருக்காரு. சந்திரகுப்த சக்கரவர்த்தி, தன்னம்பிக்கை, குரு கோவிந்த் சிங் இதெல்லாம் இவர் எழுதின நாடகம் சொல்லுவோம். மறுமலர்ச்சின்ற கட்டுரைய 1918ல எழுதியிருக்காரு. சரஸ்வதி இதழ்ல வந்துச்சு. அப்புறம் தேசபக்தன் என்ற பத்திரிகையும் இவர் வெளியிட்டிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வ.வே.சி. ஐயர் தான் சிறுகதை தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லுவோம். இவரது முக்கியமானது அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா திருக்குறள் மொழிபெயர்ப்பு, த கம்பராமாயணம் ஆஃப் ஸ்டடி இது எல்லாமே நமக்கு தமிழின் மகிமையை ஆங்கில மக்களுக்கு உணர்த்தியவர் அப்படின்னு கேட்டோம்னா இந்த வ.வே.சி. ஐயர் தான். அதுக்கப்புறமா நமக்கு மங்கையர்க்கரசி அப்படின்றது எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னா 8 தொகுதிகளை கொண்டது. அதுல 1 மட்டும் தான் என்ன பண்ணுதுன்னா குலத்தங்கரை அரச மரம் தான் முதல் சிறுகதை தொகுப்பு. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா தமிழ்ல தன்னுடைய வரலாறு சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா மறுமலர்ச்சின்ற கட்டுரை. அந்த மறுமலர்ச்சின்ற கட்டுரை எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா அந்த வ.வே.சி. ஐயர் தான். நன்றி. நாளை மீதி சிறுகதை